தாக்கம் செலுத்துதான்னு நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இதுக்காக நாங்கள் தெரிவு செய்திருக்க ஊடகம் வந்து ஏகார், பினோத்தலி, பொட்டாசியம் பெரிசைனைட் மற்ற NaCl இதில் சேர்த்து உருவாக்கியிருக்கோம். இதில் பொட்டாசியம் பெரிசைனைட் சேர்த்ததுக்கான காரணம் வந்து இரும்பு அயன்கள் உருவாய்ப்பில் வந்து Fe2+ அயன்கள் உருவாய்ப்பில் வந்து அது நீல நிறத்தை உருவாக்கும். இதே நேரம் பினோத்தலின் சேர்த்ததுக்கான காரணம் வந்து OH- அயன்கள் உருவாய்ப்பில் வந்து அது இளம் சிவப்பு நிறத்தை உருவாக்கும். இதே நேரம் NaCl சேர்த்ததுக்கான காரணம் வந்து இரும்பு துருப்பிடித்தல் தாக்கத்தை விரைவுபடுத்துறதுக்காக சேர்த்திருக்கோம். இதே நேரம் ஏகார் ஊடகம் சேர்த்ததற்கான காரணம் வந்து திண்ம ஊடகத்தில் நாங்கள் விரைவான ஒரு திறமான ஒரு நிறமாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஒரு ஆணியை பொறுத்த மட்டில் தகைப்பக்கூடிய பிரதேசங்களாக இருமுனைகள் காணப்படுது. இதில் வந்து அனோட்டு தாக்கம் நடைபெறும். அனோட்டு தாக்கம் நடைபெறதால வந்து இதில் ஒரு ஆணியை பொறுத்த மட்டில் 2 தகைப்புக்கூடிய பிரதேசங்கள் இருக்குது. இந்த 2 தகைப்புக்கூடிய பிரதேசங்கள்லையும் அனோட்டாகையும் தொழிற்படும். இது அனோட்டாக தொழிற்படுறதால ஒட்சியேற்ற தாக்கம் நடைபெற்று Fe2+ அயன்களை உருவாக்கும். அதுலேருந்து நாங்கள் இங்கே பார்க்கலாம். Fe2+ அயன்கள் உருவானதால் பொட்டாசியம் பெரிசைனைட் வந்து இதை நீல நிறமாக உருவாக்கிறதால இந்த 2 பக்கத்தையும் எங்களால் பார்க்க முடியும். இதே நேரம் இந்த நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கதோட்டாக தொழிற்பட்டு OH- அயன்களும் உருவாகியிருக்கும். இது பினோத்தலின் காட்டியால் நாங்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் இரும்பை விட தாக்குதிறன் கூடிய உலகமான நாகம் மற்றும் மெக்னீசியத்தை இரும்போட தொடுகையில் வைக்கக்குள்ள வந்து மாற்றி தாக்கும். இரும்பை விட தாக்குதிறன் கூடிய உலோகங்களாக காணப்படுற மெக்னீசியம் மற்றும் நாகத்தை இரண்டையும் இந்த தொடுகையில் வைக்கக்குள்ள வந்து இங்கே அனோட்டு தாக்கம் நடுப்பகுதியில் நடைபெறும். இதே நேரம் கதோட்டு தாக்கம் 2 முனைகள்லேயும் நடைபெறும். கதோட்டு தாக்கம் நடைபெற்றதால OH- அயன்கள் உருவாகிறதால அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது பினோத்தலின் காட்டியால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதே நடுப்பகுதியில் அனோட்டு தாக்கம் நடைபெற்று இதே நேரம் இங்கே வந்து அனோட்டு தாக்கம் வந்து 2 பக்கத்துலேயும் நடக்கிறதால இங்கே OH- அயன்கள் உருவாகிறதா அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது பினோத்தலின் காட்டியால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதே நடுப்பகுதியான மெக்னீசியம் காணப்படுது. இது தாக்குதிறன் கூடியதுன்றதால இங்கே வந்து கதோட்டு தாக்கம் நடைபெற்று Mg2+ அயன்கள் உருவாயிருக்கும். இது இப்போ Fe2+ அயன்கள் உருவாயினா மட்டும்தான் எங்களால் நீல நிறத்தை அவதானிக்க முடியும் இருக்கும். இதே நேரம் இங்கே இருக்கிற Fe2+ அயன்கள் உருவாயினதுக்கும் இங்கே இருண்டில் இருக்கிற Fe2+ அயன்கள் உருவாயினதுக்குமான வித்தியாசத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கிற Fe2+ விட இங்கே இருக்கிற Fe2+ அயன்களின் உருவாக்கம் குறைவாக இருக்கும். இது தாக்குதிறன் கூடிய உலோகங்களின் செல்வாக்கால் நடைபெற்றிருக்கு. இதே நேரம் இரும்பை விட தாக்குதிறன் குறைந்த உலோகமான செப்பு மற்றும் ஈயத்தை தொடுகையில் வச்சிருக்கோம். ஈயத்தை தொடுகையில் வைக்கக்குள்ள வந்து இங்கே தாக்குதிறன் குறைந்த உலோகம் என்றதால சாதாரண ஒரு தூயானியில் நடக்கிற தாக்கம் தான் இங்கேயும் நடக்கும். அதனால் இங்கே இருக்கிற இரும்பானியின் Fe2+ அயன்களின் உருவாக்கத்திற்கும் இங்கே இருக்கிற Fe2+ அயன்களின் உருவாக்கமும் சமனாக காணப்படும். இதுலேருந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கலாம். தாக்குதிறன் கூடிய உலோகங்களை இரும்பை விட தொடுகையில் வைக்கிறது மூலம் இரும்பை பாதுகாக்க முடியும். இதை பாலங்களில் சில பேரை பயன்படுத்திப்பாங்க. மெக்னீசியத்தை அர்ப்பண உலோகமாக பயன்படுத்திப்பாங்க. மற்ற தாக்குதிறன் கூடிய உலோகங்களை அர்ப்பண உலோகமாக பயன்படுத்தி பாலம் பிடிக்கிறத தடுத்திருப்பாங்க. இதே இரும்பு வாயுகளில் கல்வனைஸ் படித்திருப்பாங்க நாகத்தை கொண்டு. இவ்வாறான செயல்பாடுகளுக்கு இவ்வாறான செய்களின் மூலமாக நாங்கள் எவ்வாறான உலோகங்களை தெரிவு செய்து கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ள முடியும்.